அதே மாதிரி ஆட்டுறேன். அங்க துணி போட்டா வெளுக்குங்க, என்ன போட்டா வெளுக்கு போடுறதா வெள்ளை துணியே போடுங்க. போட்டு அப்படியே எடுத்துக்கணும். சரி அப்புறம் இறங்குற சொன்னா நீ தானே இறக்குனானா? டிரைவர் வந்தானா? டிரைவர் வரல. அந்த ஏதோ ஒருத்தர் ஓட்டுறவர் வந்தாரா? ஓட்டுனாரா? கீரி போட்டாரா இல்லையா? இல்ல இல்ல போட்டுருப்பாரா? போட்டு தூக்கி இருப்பாரு அப்படியா? என்னம்மா வண்டி ஓட்டுறது கேட்டா உண்டா வச்சு இல்லைங்க, அப்படியே தூக்கி இறக்கி இருப்பான கீழே. உன்னை இறக்கி விட்டானா? விட்டானா? இறக்கி விட்டானா? நீ இறங்கி சாமாத்தி உன் சாமாத்தி நீ இறங்கி வச்சேன். நானே தான் இறங்கலாம். அந்த லாக் எப்படி ஓபன் பண்ண? சாமி மாதிரி உள்ள விட்டாரா? விட்டானா? அவனுக்கு தெரியும். படி தொப்புக்குன்னு வாய்கள சரி இருக்கிட்ட ஏதோ நல்ல ஓட்டுனர் அப்படியா? பரவாயில்ல, மறுபடியும் அதிலே போறியா? ஆள் தான் பிடிக்கும். தப்பா பேசுனா எதுவும் பேச நானும் தப்பா பேசல. ஓட்டுநூறு அது போல நினைச்சு நான் சரி இங்க 30 ரூபா நடக்குது. இளவரசம்மா அவங்களுக்கு தான் பிறந்த நாள் விழா. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் ஹெலிகாப்டர் போனோமா? தூக்கிட்டு இருப்பாரு. நீ போய் எழுப்பு, எனக்கு தெரியும். அவங்க தூங்கினா கூட நீ எழுப்பு. நீ அப்படியே கால் எனக்கு தெரியாதா? என்னையே தட்டுற தம்பி தம்பி. இளவரசம்மா பிறந்த நாள் விழா அவங்களுக்கு தான். ஆமா இவரு என் ஜாமான். பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா இருக்கிறாருல அப்படித்தான். பேரரசர் மோகன்ராய் 2 பேர் அங்க வந்து பேரரசு ஐயா தான் பேரரசு. நான் காவலாளி மெய்காப்பாளன் பாதுகாப்பு. இவரு யார் தெரியுமா? அந்த அண்ணன் யாரு? தளபதி பார்த்தே இருக்க மாட்டேன். சரிங்களா? நம்ம 3 பேர் எதுக்கு கலந்து வந்து தெரியுமா? ஓட்டுநர் கதெல்லாம் விடுறேன். சும்மா விட வச்சான். இந்த சும்மாவே இல்லடா, நிஜமா தானே நடந்துச்சு. அதான் லேட்டா வச்சியா சொல்லக்கூடாது. என்னது எவ்வளவு பேசியா? அவன் ஜிபே தான் பண்ணி விட்டாரு. ஜிபே பண்றான். ஏன் வேன்ல பண்ண சொல்றேன்? வேன்ல இல்ல, ஜிப்லயும் பண்ணல. அவரு அமுச்சு விட்டாரு கூகுள் பிளேல. கூகுள் வந்துக்குதா? கூகுள் பிளே கிடையாது பாரு. கூகுள்ல தானே கூகுள். அது பிளே வராது. கூகுள் பே. கூகுள் பே. அதுல ஏதோ ஒன்று அனுப்புறானுங்க. PAY தான் பே. பிளேனா விளையாடு. புரியுதா? என் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அதை விட நம்ம என்ன வேலையா வந்து தெரியுமா? உன்னை இட்டு வந்து முக்கியமான வேலை இருக்குது. ஆமா ஆமா, நீ என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது. மன்னரை கவுத்துணும். சேர்றத தள்ளி விட்டுட்டா அது நாங்க தள்ள மாட்டோமா? தள்ள தெரியாது அவருக்கு. அப்படி கிடையாது. உன்னை இட்டு வந்த காரணம் இது என்ன? நீ ஆடுற ஆட்டத்துல அவர் மயங்கிடணும். சொல்லு வளவணும். எதனா ஓய்வு போட்டோம் நம்ம வச்சு. ஆனா எப்படியா நான் மட்டும் போய் தான் போனேன். இருக்கா இல்ல நீ தான் கூட்டம் வந்து நம்ம செட்டப்பு எப்படி சொல்ல போறேன்? சரி விடு விடு. என்ன அங்கிட்ட கலாச்சி. ஓஹோ, நம்ம அண்ணன் பம்ப் அடிக்கிற பேரு பேரு லிங்கம். நல்ல லிங்கம். லிங்கம்னாவே எனக்கு ஞாபகம் வருது. ஈசம்னா ஞாபகம். லிங்கம் அவங்களுடைய நாமதயத்துல பாடக்கூடிய கரெக்ட். நாகலிங்கம் அண்ணன். சிவலிங்கம். எனக்கு அந்த சிவலிங்கம் தர்மலிங்கம் அந்த பாம்பு கூட அந்த அப்படி பிடிக்கும். அந்த மாதிரி பேர்ல ஒரு தெய்வத்தினுடைய பெயர் பா. அவளை பத்தி பேசணும். பின்னாடி நம்மளே நோட் பண்ணி ஆட்டி கொடுக்க போறேன். என்ன பாரு ரேட் கம்மியா சொல்றேன். உடனே ஆர்டிகல்மே போட்டு தரேன். என்ன வரும்? என்ன எப்ப போய் நீ ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல்மா. ஓ நாட்டியம். நாட்டியம் இதுல ஐயோ ஆடாத ஆடாத. இன்னைக்கு அந்த குச்சிப்புடி எத்தனை வரல. குச்சி ஆமா குச்சிப்புடி என்கிட்ட கூட தந்திருப்பான். அது அப்பப்ப வாழி அதனால தான் கொடுக்கலாம். அதெல்லாம் வேணாமா கை இதை மட்டும் ஆடு. சொன்னது மாதிரி கூடுவேன். நல்லா இருக்க மாட்டேடா கூடுவேன். பரவாயில்ல எல்லாரும் அந்த இடம் போகும். சூப்பர்மா சூப்பர்.
மம்மால டான்ஸ் நான் தான் டான்ஸ் மம்மால அண்டர் பஞ்சுமா மம்மால கீ மம்மால டான்ஸ் நான் தான் டான்ஸ் மம்மால ஏய் மம்மால பிரமாத்ரி என்னப்பா மம்மால கீ எத்தனை மம்மால புது மாடல்மா புரியல புது மாடல் இப்ப டென்த்ல போயிடுது அதான் எவன சண்டை வந்தானு கூட பாரு போடா மாடலாம் இப்ப கேட்க தெரியுது எதுவுமே இதே வார்த்தை தான் மம்மால என்ன மம்மால ஏய் மம்மால கும்மாலன்னு இதுக்கு அப்புறம் கூப்பிட்ட ஒப்பனை இருப்பேன் ஈசுமோ சும்மா தான் உட்காந்துங்க அவன் இருப்பா ஈசுமோ அவனாவது ஜாலியா இருக்கும் என்னடா ஒரு மன்னர் உக்காந்துங்க நெருக்க வந்துங்கிற அவரு டீ பார்த்தா சும்மா இருக்க மாட்டாரு அவரு வந்து காட்சி மாறுங்க அவரு நாம ஐயா இன்னொரு முறை இந்த உன்ன தட்டி வராரு கை கொடுங்க இன்னொரு முறை அந்த மாதிரி ஊக பாத்துட்டியா எங்க வரங்க நான் இருமா என்ன கூப்பிட்டனா எங்கதான் அவர் 3 கை குத்தியப்பா குத்தியா அதுக்குதான் 3வது முறை வந்தார் இன்னும் 2 முறை வந்துட்டா சரியா போச்சு கிளம்பு காத்து இதுக்கப்புறம் அதெல்லாம் கூப்பிடுறேன் ஆன்யா கிளம்பு அவ்வளவுதான் வந்து ஆன்யா கிளம்பு காத்து வந்து போடியா என்னடா நாட்டிக்காரனா கேவலமா போயிச்சா சும்மா நான் கிளம்பு தான் சொல்லுவேன் பாக்குறியா என்ன குடிச்சுக்கணும் உள்ள உட்காருவேன் உட்காரு நீ நானா நான் என்ன போய் இப்படி பேசுவேன் நயமா பேசுவேன் இந்த லொக்காலிட்டியா லோக்கல்ல இறங்கி பேசுவேன் ஐயோ பணம் காணோம் அங்க வச்சு ஆமா இங்க வச்சு பண்ணுமா அங்கதான் காணுமா இங்க வச்சு பண்ண காணுமா ஓ மை காட் பணத்தை காணவில்லை 2024 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் அது பாத்ரூம் போயிருக்கும் வரும் பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும் பாத்ரூம் போனா கால் முளைக்க கூடாது அப்பா ஓ பாத்ரூம் போயிருக்கும் வருமா பாத்ரூம் போயிருக்கும் வரும் அங்க பாக்காத பாத்ரூம் போயிருக்கு வரும் பணம் எப்படிடா பாத்ரூம் போவோம் ஓ நோட்ல யாருக்கு காந்தி தாத்தா அவர் வராதான்னா எவ்வளவு நாள் அடக்கி நிற்பாரு போயிருப்பாரு வருவாரு ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு தேம்பி அழுகுறாரு உங்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது சொக்கா கூட போறதுல நான் வெறும் கூட்ட மாட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கி தந்தேன் ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேனாடா ரூபா நோட்ல என் போட்டா ஏன்டா பாட்டீங்க எனதுமே ஒயின் சாப்பிட கடாத்துறான்டா அவன் தூங்கி கடாத்துறான்டா உள்ள நான் சரக்கு அடிக்கிறாளாடா டே எனதுமே அங்க போறீங்களா அது பரவாயில்ல கோயில் உண்டியில போறீங்க காத்தியா வரலடா காத்தியா வரல பாராத்துல எப்படா காத்து வருது எனது மேல உள்டி போறீங்களா அது பரவாயில்ல எப்படின்னா சகிச்சுக்கிறேன் ஆனா என்ன தூக்கி இந்த பொம்பளை அங்க வச்சுக்கிறாங்க அழுகுறாரு அந்த நோட்டே சாலை கிஞ்சி போச்சு ஏன் செல்லல அவர் தேம்பி ஆயிட்டாருல நோட்டு நெஞ்சு போச்சு கிஞ்சி போச்சு கம்பி கட்டுற கதெல்லாம் கம்பி கட்டினா டேங்க் காட்ட முடியும் ஐயா இவன் தாங்க எடுத்து வச்சுக்கிறான் இப்படி கண்டுபிடிச்சுக்கிறாப்பா புலர் விசாரணை நிறைய செய்யறான் புரியல புலர் விசாரணை சிஐடி சவுந்தரா கொஞ்சம் ஏமாந்து எருமாடி எருமலை எடுத்து சொல்லுங்க நாயா ஓட்ட சொல்லி எருமாடு ஓட்டாதா யாரு ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும்டா என்ன மன்னர் ஓட்டிக்கிறாரா அவர் ஓட்டு துட்டு ஒண்ணா நான் கேட்கல பதில் சொன்னா துட்டு உனக்கு இல்ல கிடையாது இப்போ கலந்து காட்டு சரி கேள்வி நீங்கள் எழுப்புகிறீங்களா இல்ல நான் எழுப்புகிறேன் இப்போ நான் எழுப்புகிறேன் முடியல நீ எழுப்பு எனக்கு தெரியுமே யார் தட்டினா ஏன்னு தெரியுமே எதுக்கு தட்டினான்னு எனக்கு தெரியும் எதுக்கு கைக்கு தட்டாங்க நான் தப்புனா ஓடுவேன் நீ ஒன்னும் தட்டாதம்மா தெரியுமா உங்களை நாங்க எவ்வளவு பேஜார் பட்டு பார்த்துருக்கோம் அதுக்கு இல்லம்மா வேற நீங்க அந்த கை தட்டுறீங்க பாரு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் ஒரு முறை தட்டு சொல்லி எனக்கு வலிக்குது ஒரு நாள் முழுக்கும்
சரி என்னடா மை ஒட்டுது? அது மீசல்ல மைக்கு. சரி ஆ, ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமா? கேள்வியா? ஆமா உன் சாமாத்தியமே என் சாமாத்தி பார்த்து ஏன் சாமர்த்தியம் சைக்கிள்ல சைக்கிள்னா மிதி பண்ணி வந்தேன்டா பால்காரே அடடா பத்து மட்டை கட்டி கறக்க போறேன் அத தண்ணி ஊத்தி விற்க போறேன். அறக்க தெரியாதவனுக்கு 68 அறுபாமா. எதெல்லாம் ஒண்ணு நடக்கல. ஒரு சைக்கிள்ல ஆ, என்னால ஒரு மூணு பேர் ஏத்திட்டு மூணு பேர் ஏத்துமாவ என்ன உன் சாமாத்தியம். என்ன செய்ய? பைக்ல 6 பேர் ஏத்துவான், 10 பேர் ஏத்துவான், 15 பேர் கூட ஏத்துவான். அவன் சாமாத்தியம். ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துமா? எத்தனை பேரு? உன் மேல 19 பேர் ஏத்துவோம். ஒரு சைக்கிள்ல 19 பேர். ஏய் நான் மேல எவனோ ஏத்த முடியாது. ஆனா 4 ஏத்துவான். எப்படி கேட்டு போய் கணக்கு சொல்றேன். சைக்கிள் ஓட்டி மொத்தம் நான் ஒரு ஆள். நீ ஒரு ஆளு உன்னை எத்தனை பேர் ஏத்த? பார், கணக்கு கரெக்டா சொல்லல. என்ன? அப்புறம் பாரு. நீ எதனா பண்ணு. சரி சொல்லு. சைக்கிள் ஓட்டி மொத்தம் நான் ஒரு ஆள். நீ ஒண்ணு, உன்னை எத்தனை பேர் ஏத்த? இன்னும் 18 பேரை இன்னும் 18 சைக்கிள் ஆங்க ஓடு. ஓ இப்ப சைக்கிள் வந்து அந்த நின்னுங்குது. இல்ல அது மேல நான் உட்காந்துக்கிறேன். நல்லா நடிகண்டா. அதனால தான் சிவாஜி செத்துட்டாரு. ஏன் அவளை நடிக்கிறேன்னா இது என்ன இரும்பு விழா லப்பர் விழா அவ்வளவு துண்டு கீழ் போகுது. ஆனா நீ முன் வில்ல தான் பாப்பேன். நாங்க பின் வில்லையா காத்துக்கிட்டாங்க பாப்போம். பீரை பிடிக்கிறது பாக்காத. அப்ப டேய், சரி, விடு. சைக்கிள் ஓட்டி மொத்தம் நான் ஒரு ஆள். உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இன்னும் 18 பேர் வரணும். இன்னும் 18 பேர் ஏத்தணும். ஆமா, ஏத்தரம் பாரு. முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 9 9 18. என்ன ஒரு சேத்தா உன் மேல 19 பேர் நான் ஏத்துவோம். எவனும் ஏத்த முடியாது. ஆனா 4 ஏத்துவான். சொல்லுவேன். ஏய், ஏய். ஏன் சொல்றேன்? நான் சொல்றேன். ஆமாட்ட நான் சொல்றேன். ஸ்கூல்ல வாத்தியார் கொடுத்தா சொல்றாரு 8க்கு அப்புறம் 9. அது கத்து கொடுக்குறேன். கோயிலுக்கு கொடுத்தா நமக்கு 9 வச்சுக்கிறேன். என்ன பண்றோம்? அதுக்கு நீ சொல்லு. எப்படி சொல்ற? கொச்சியா? போறோம். ஏன்னா, இது ஒண்ணா நான் விடுறேன் அப்படி. ஐயா, நான் வரேங்க. எனக்கு இன்னொரு கூட வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு தாங்க போக தர தேங்காய் போட எனக்கு தேவையில்லை. அம்மா அன்பு சார் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி. இசையால் பலரை மயங்க வைத்த இந்த ஆனந்தத்தை பாராட்டி எனக்கா நல்ல வேலை நாங்க எதிர்பார்த்து நடந்துச்சு. அப்பா எதுக்காக அவங்களுக்கு அந்த முத்தாரத்தை கைது கொடுக்குறீங்க? அம்மா இவன் இசையால் பலரை மயங்க வைத்தவன். இந்த நாட்டியர்களுக்கு இருந்தால் அந்த முத்தார் நம்மளுக்கு இருந்தாங்க. யாருடைய முத்தாரம்? உனது தாய் மணிமேகலை வந்து விட்டால் அவனுக்கு முத்தாரம். வாய் மூடுங்கப்பா. என்னுடைய தாய் முத்தாரத்தை கைது ஒரு நாட்டியக்காரி கைது கொடுங்க. பணத்தை கொடுக்கறது தானே நாட்டியக்காரி கேவலம். என்ன இசையால் பாரமயங்க வைக்க நாட்டியக்காரி தான் சொல்லுவாங்க. நினைப்பதுதான் தவறு. அடுத்த இழிவா பேசப்படாது. எவரையும் புகழ்ந்து பேசணும். அதுதான் மனிதன். மதிக்க முடியாது. ஆமா, இது எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாதது. ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும். செய்யாறு மீனாட்சி தோட்டம் 30 ரூபாய். 30 ரூபாய். 30 ரூபாய். நீ வாங்கி கொடுத்தாலும் அந்த கஷ்டம் தெரியும். விலை என்ன தெரியுமா? 30 ரூபாய். அவர் அதான் 30 லட்சம் மாத்திட்டாமா. எனது மனைவி மணிமேகலை முத்தாரன் 30 லட்சம். ஆனால் உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தனிய கஷ்டம். மன்னர் ரூம் போட்டாமா. அப்பா அரண்மனை தங்க வைக்கிறீங்களா அவங்கள? வரை வந்தவரை விரட்டி அடித்து வழக்கம் அல்ல தமிழ் மண். வந்தார வாழ வைத்த நாடு இந்த நாடு. அவர் இருக்கட்டு விடுமா. நினைத்த போது நாட்டியத்துக்கு தவறா சொல்லுவாங்க. நாட்டியக்காரில் அரண்மனை தவறா நினைத்தா பரவாயில்ல. மற்றவங்க தவறு கேளுப்பா. அவங்களுக்கு பொட்டு பொருள் கொடுத்தியா அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க. போதும் வேணும் நம்மளுக்கு. நீ சின்னத்திரி உனக்கு அனுபவம் ஐயா எனக்கு கெஸ்ட் ஹவுஸா? ஆமா, ரொம்ப நன்றிங்க. அரண்மனை பின்னாடி இருக்குது. எனக்கு அதுல ஒரு ரூம் மட்டும் கம்ஃபர்டபிள். ஓ, உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. மோனார் கஷ்டப்பட்டு ஆடிக்கிறேன். இன்னும் ஒரு நாளுக்கு நான் தரேன். எனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம் தானே. இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே குளிக்கலாம், அங்கே சாப்பிடலாம், அங்கே போகலாம். ஐயோ வேணாங்க, எனக்கு இந்தியன். ஆமா, ஓ முட்டி போட்டு உட்கார முடியல. அப்படியே உட்காந்து போகணும். அதானே உனக்கு புது மாடல். நேற்று நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்டுறேன். நீ போ. உட்கார வேணாம்.
முட்டி போட்டு உட்கார வேணாம். அப்படியே முக்க கூட தேவை. போய் நின்னா பைப் ஒன்று வரும் வச்சு நான் தர்றேன். நீ தான் ஓபன் பண்ணணும். என்ன வச்சு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஓபன். ஐயா மூஞ்ச பாரு சூப்பரா இருக்கு. காத்து மூலியமா என்ன சொல்றேன், என்ன வார்த்தை பேசுறோம், ஏது வார்த்தை பேசுறது, நிதானத்தோடு பேசு, நாகரிகத்தோடு பேசு. இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ். தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்கன்னு கூடும். ஃபேன் போட்டு கொடுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா குட்டியா திருச்சிருங்க. அதுல சுத்தி நின்று சாவச்சிடா இருக்கும். எவனா ஆச்சுன்னா எட்ட நில்லுங்கப்பா. கிட்ட நின்னா செத்து போறான். தேவையில்ல போடா. என்ன பாக்குட்டி, நான் ஒழுக்கம் நெஞ்சு வலிக்குதா? பக்கத்து இல்லை நான் தானே எந்த வச்சேன் நெஞ்சு வலிக்காதுப்பா. எடுத்துருப்பா. என்னடா ஷேர் ஆட்டோ மேரிக்கிறேன். ஷேர் ஆட்டோ அதான் ஷேர் ஆட்டோ மேரிக்கிறேன். எவனா பின்னாடி உட்காந்து சிறந்த உணவு உணவந்தி போயிட்டு ரொம்ப நன்றி.